ஒன்றும் இல்லைங்க, ஒரு புதிய படைப்பை பற்றி சின்னதாக ஒரு விமர்சனம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நமது விமர்சனத்துக்கு போகலாமா? 2008 ஆரம்பிச்ச கேஎஸ்கே ப்ரொடக்ஷன் 2008 பயணம் 33 குட்டி படம் ஒன்று செஞ்சாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் 2009 கொஞ்சம் பெரிய படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரிக்காக படத்தை ஒன்று செஞ்சாங்க. இதோட இவங்க சொல்ல முடியும்னு பார்த்தாக்கா இந்த வருஷம் 2010 புதுசா வித்தியாசமா ரொம்ப வேற மாதிரி என்னமோ செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டாக்கா சாப்பாட்டு ராமன் தலைப்பு வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சாப்பாட்டு ராமனோடே சாப்பிடுறத பத்தி இந்த நாடகமோ இல்ல படமோ நீங்க நினைச்சிடாதீங்க. அதை பத்திய ஒரு சின்ன வீடியோ சாங் தாங்க செஞ்சிருக்காங்க. வீடியோ சாங்னா கண்டிப்பா பாட்டு இருக்கும், பாட்டுனா கண்டிப்பா பாடகர் தானே அதை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை 2 பேர் பாடியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 2 பேருக்குமே பாடி அனுப்பும் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. அப்படிப்பட்டவங்க பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்டீங்கன்னா நீங்களே சும்மா அதிர்ந்து போயிருவீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பாட்டு ரெக்கார்டிங்காக விடிய காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெரியசாமியும் சீலனும். அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டாக்கா, நான் பாடினா நான் பாடுற ராகத்திலையும் குரலையும் காமெடி இருக்கணுங்கிறதுக்காகவே பாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த 2 பேரு. இந்த 2 பேரும் பாடின பாட்டுக்கு ஈக்குவலா என்னாலே நல்லா நடிச்சு காட்ட முடியும்னு சொல்லியிருக்காருங்க இவரு. அது மட்டும் இல்லாம டைரக்டர் இவரை பலமுறை வீசியிருந்தாலும் திட்டிருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தன்னுடைய அழகான நடிப்பு திறமையை இந்த படைப்பில் வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம கதை. ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பயணம் 33, ஒரு கல்லூரி காவியம் போன்ற படங்களுக்கு கேமராமேனா இருந்த குட்டிச்சந்திரன் தான் இந்த வீடியோ சாங்கும் கேமராமேனா இருந்திருக்காரு. இவருக்கு உதவியாளராக கிறிஸ்டபர் இருந்திருக்காரு. இதே குட்டிச்சந்திரன் இந்த வீடியோ சாங்கை அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கட் பண்ணி ரொம்ப அருமையா எடிட் பண்ணி பல முயற்சிகளோடு தன்னுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தி ரொம்ப அருமையாவே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் கொடுத்திருக்காரு. இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம குமரன் தான் இருந்தாரு. இவ்வளவு நேரமா வீடியோ சாங் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சாங்க்கு லிரிக்ஸ் எழுதுறது யாரு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். இந்த சாங்க்கு லிரிக்ஸ் எழுதுறது எஸ்பிசி அவங்க தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ சாங்கை ஆடியோ எடிட்டிங் அப்புறம் ஸ்கிரீன் பிளே அப்புறம் டைரக்ட் பண்ணது கூட இவர் தாங்க. ஆரம்பத்துல இருந்தே வீடியோ சாங்கை ரொம்ப வித்தியாசமா ரொம்ப வேற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்கல்ல. அந்த ரொம்ப வித்தியாசமா ரொம்ப வேற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா எதுலன்னு கேட்டாக்கா சாப்பாட்டை பத்தி பாட்டு எழுதி காமெடியா வீடியோ பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. கேட்டாக்கா இதுதான் எங்க வீடியோ சாங்கோட கான்செப்ட்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ப்ராஜெக்ட் தீசிஸ் அசைன்மெண்ட் 10 நாள்ல முடிக்க வேண்டிய இந்த வீடியோ சாங்கை கேஎஸ்கே ப்ரொடக்ஷன் க்ரூவோட கமிட்மெண்ட் ஒத்துமை டீம் ஒர்க் இதனால 2 நாள்ல இந்த சாங்கை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்படி என்னத்தை தான் இந்த 2 நாள்ல செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு நம்மளே பார்ப்போமே.